கோல்டு ஏன் இன்னும் ஏறிட்டே இருக்குன்னா, உலக அளவில் இன்னும் இவ்வளோ தான் மைன் பண்ண முடியும், இவ்வளோ தான் எடுக்க முடியும். புதுசாக ஒரு மைனிங் இடம் வந்திருக்கு, அதில் இவ்வளோ டன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் குறையும். எப்படி ஸ்டாக் மார்க்கெட் வோலடைலாக இருக்கோ, கோல்டு ப்ரைஸும் வந்து ஒரே பக்கம் ஏறாது, ஏறி இறங்கும் ஏறும். ட்ரம்ப் வந்ததுனால இது போன டிசம்பரில் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் சொன்னது பை நெக்ஸ்ட் இயர் அண்ட் 2025 எண்டுக்குள்ளே $3000 போகும். ஏன்னா கோல்டு வந்து ஹெட்ஜிங் தான் சொல்லுவோம், இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜிங். அதாவது இன்ஃப்ளேஷன் 8-9% வளருதுன்னா கோல்டும் அந்த ரேஞ்சுக்கு வளரும். ரிஃப்ளெக்ட் மணிநேயர்களுக்கு வணக்கம், நான் பிரவீன்சன். தங்கம் வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நம்ம நினைக்கும் போதெல்லாம் தங்கம் ரேட் வந்து வரலாறு காணாத அளவுக்கு உச்சபட்சமாக போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி தங்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை தங்கமாக வாங்கி வைக்கணும் அப்படிங்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளோட டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிரும். நமக்கு வந்து ஒரு இருட்டு காட்டுக்குள்ளார டார்ச் லைட் அடிச்சு நமக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி ஆயிரும். அதனால நம்ம யாரை இன்வைட் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேஷ் திரு சாரை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னாலுமே கூட நமக்கு வந்து கோல்டுன்றது வந்து ஒரு எமோஷனலான ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்கள் கோல்டில் பண்ணாதீங்க, கோல்டு ETF பண்ணுங்க, அதில் பண்ணுங்க, இதில் பண்ணி எது சொன்னாலும் எனக்கு வந்து கோல்டு நான் வந்து காயினாக வாங்க போகிறேன் அப்படின்னா என்ன சார் நான் பண்ணணும்? ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட்டும் வாலட்டைலாக இருக்குது, கோல்டோட ரேட்டும் ஏறிக்கிட்டே போகுது. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு கோல்டு தான் நான் வாங்கணும் அப்படின்னா எந்த ரூட்டில் போகிறது சார்? ஸ்டாக் மார்க்கெட்டு வாலட்டைலாக இருக்கும்போது, பாலிசி அன்சர்டனிட்டி இருக்கும்போது கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து உலகத்தில் இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இப்பயும் அதனால தான் இன்க்ரீஸ் ஆகும். உலக நியதி அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லலாம். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னும் போது பாலிசி அன்சர்டனிட்டி அதான் சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி சைனாவோட ட்ரேட் வார், அப்புறமா கனடாவோட, மெக்சிகோவோட இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது அந்தந்த நாட்டில் வந்து பெரிய பாதிப்பு உண்டாகுது. ஏன்னா கரன்சி டிப்ரிசியேஷன் நடக்குது, யூஎஸ் இன்னும் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்குன்னு, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வரும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து என் கையில் இருக்கான்னா ஒன்றுமே இல்லை, என் கையில் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ கோல்டு நான் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னும் போது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஷார்ட் டேர்ம், இது வந்து நம்ம கையில் மீறி இது நடக்குமான்னு தெரியாது. இப்போ ட்ரம்ப் வந்ததுனால இது போன டிசம்பரில் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் சொன்னது பை நெக்ஸ்ட் இயர் அண்ட் 2025 எண்டுக்குள்ளே $3000 போகும், அவுன்ஸ் கணக்கில் சொல்கிறாங்க. ஓகே சார். பட் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா 2900 வரைக்கும் போயிடுச்சு, பயங்கர க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ஸ்டாக் மார்க்கெட் வோலடைலாக இருக்கோ, கோல்டு ப்ரைஸும் வந்து ஒரே பக்கம் ஏறாது, ஏறி இறங்கும் ஏறும். ஸோ ஒன்றும் இல்லை, போன டிசம்பர் லாஸ்ட் வீக், ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு 7400 ஒரு கிராம் போய் 7100 வரைக்கும் வந்துச்சு. அது இன்னும் குறையுமான்னு எல்லாம் கேட்டுன்னே இருந்தாங்க. இப்போ ஏறினோடனே ஏறுதுன்றாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நிறைய ஏறும்போது ஏறுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான். ஓகே. பர்சனல் தேவைக்கு வேணும் ஒரு செயினோ நகையோ, வீட்டில் கல்யாணத்தப்போ, குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ வாங்குறீங்கன்னா தாராளமாக வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும், அவாய்ட் பண்ண முடியாது, வாங்கிக்கோங்க. பட் அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் டேர்மில் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2019 25 வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 100%க்கு மேலே அப்சல்யூட் டேர்ம்ஸில் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இயர்லி பார்த்தீங்கன்னா 20% CAGR, ஸ்டாக்ஸை விட ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட். பட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமான 2019 20 கேட்டிருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா 2012-13 வந்து 33,000 32,000 போயிடுச்சு 10 கிராம்ஸ் கோல்டு. 35 கிட்ட 10 கிராம் கோல்டு 35 கிட்ட வந்துருச்சுங்க சார். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்பயுமே வந்து இது ஆல் டைம் ஹை தான் அப்பயுமே பேசிட்டு இருந்தோங்க சார். ஸோ அந்த டைமில் இருந்து நெக்ஸ்ட் 6-7 இயர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா யூஎஸில் குவான்டிடேட்டிவ் ஈஸிங், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லி கோல்ட் ப்ரைஸ் அப்படியே இருந்துச்சு. பட் மறுபடியும் கோவிடுக்கு முன்னாடி தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. கோவிட்னால ஒரு புஷ்ஷு, உக்ரைன் ரஷ்யா வார், இது மாதிரி ஒவ்வொரு ரீசன் அன்சர்டனிட்டி வர இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நம்ம அந்த 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கோல்டு வாங்கினாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா ப்ரைஸ் அப்படியே தான் எனக்கு வேணும் போது வாங்கிக்கலாம். பட் ஏறும்போது தான் ஐயோ ஏறுதேன்றது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, கோல்டு ப்ரைஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குறீங்கன்னா ஜென்ரலாக உங்கள் ஓவரால் அசட் கிளாஸில் கோல்டு வந்து ஒரு 15%, அதிகபட்சமாக 20% வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. 10-15 ஐடியல், அதுக்கு மேலே. ஏன்னா கோல்டு வந்து ஹெட்ஜிங் தான் சொல்லுவோம், இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜிங். அதாவது இன்ஃப்ளேஷன் 8-9% வளருதுன்னா கோல்டும் அந்த ரேஞ்சுக்கு வளரும். ஸோ இன்றைக்கி வாங்குற பொருள் 5 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கு கோல்டாக வாங்கி வச்சிங்கன்னா கோல்டை விற்றுட்டு அந்த பொருள் வாங்க முடியும். ஓகே. கேஷாக வச்சுருந்தீங்கன்னா வாங்க முடியாது, கோல்டாக வச்சுருந்தா கோல்டாக வந்தால் அது அதனால இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் தான் சொல்லுவோம். பட் ஆனால் இது வந்து இந்த போர்ஷன் அதிகமாக மறுபடியும் அசட் கிளாஸ் மாறும். வெறும் கோல்டு மட்டுமே இன்க்ரீஸ் ஆகாது. இந்த டைம்லைனில் ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு, கோல்டும் இன்க்ரீஸ் ஆச்சு.
இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வோலட்டைலாக இருக்கும்போது கோல்டு பக்கம் வந்து எல்லாருமே ஐயோ ஸ்டாக் எப்படி இருக்குது நான் கோல்டு வாங்கட்டுமா, பட் நெக்ஸ்ட் 1 இயரில் கோல்டு எங்கே போகும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கார்பரேட் ஏர்னிங்ஸ்னு ஒன்றும் கிடையாது. கோல்டு டிமாண்டை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை டிமாண்டை வச்சு தான் கோல்டு ப்ரைஸ். ஸோ இது வந்து இன்னொன்று லாஸ்ட் 1 இயராக கோல்டு இன்க்ரீஸ் ஆன ரீசன் உலக அளவில் எல்லா ரிசர்வ் பேங்க்ஸும் வந்து கோல்டு ஹோல்டிங்ஸ் அதிகப்படுத்திட்டே வந்துட்டாங்க, சைனாலேருந்து இந்தியா எல்லாருமே. அப்போ வந்து இன்னும் டிமாண்ட் அதிகமாச்சு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ரீசன்ஸ். நீங்கள் கோல்டு இண்டிவிஜுவலாக வாங்குறீங்கன்னா கோல்டு வீசா வாங்கலாம். ஏன்னா அது 1 கிராம்லேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 0.01 கிராம் 70 ருபீஸ் பக்கம் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஈஸியாக 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் டிமேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ETF போனீங்கன்னா மறுபடியும் ஒரு யூனிட் வந்து 7000 ரூபாய்க்கு, இப்போ 75க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு பீஸா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பீஸா ஆட் பண்ணுறது வந்து நம்ம அதாவது கம்மி காசு இருந்துச்சுனாலும் நம்ம பீஸா வாங்கிக்க முடியும். ஆமாம். ஓகே சார், ஓகே சார். எனக்கு இதில் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போது நம்ம வந்து கோல்டு மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள், நம்ம கோல்டு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ கோல்டு தவிர அதர் மெட்டல்ஸ் லைக் இப்போ சில்வர் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இல்லைங்க சார்? கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி. இல்லை சில்வர் ETF வந்துருச்சு. ஓகே சார், நீங்கள் அதுவுமே வாங்கலாம். சில்வருமே இந்த டைம் லைனில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் நல்ல 50% க்ரோத் மேலே கொடுத்துருக்கு. ஐ திங்க் 60-70 ருபீஸ்லேருந்து இப்போ 100 ருபீஸ் டச் ஆயிடுச்சு. ஸோ சில்வருமே நல்ல அப்ரிசியேஷன். ஸோ நீங்கள் சில்வருமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ சில ETF சொன்ன மாதிரி எடல்வைஸில் இருக்குது, மோத்திலால் ஓஸ்வால், கோல்டன் சில்வர் கம்பைண்டா. இல்லை எனக்கு சில்வர் ETF மட்டும் தனியாக பண்ணுறேன்னா அதுவுமே சில்வர் ETF இருக்குது, அதுவுமே பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சார் இப்போ தங்கம் விலை வந்து ஏறிட்டு போகிற மாதிரி சில்வருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்காங்க சார். ஏன்னா இப்போ நான் வந்து கோல்டு வந்து இப்போ ப்ரைஸ் அதிகமாகிருச்சு, சரி ஓகே, அப்போ நான் கோல்டு வந்து இவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் இப்போ ரேட் அதிகமாக இருக்கனால அது கொஞ்சம் கம்மியாக வந்து நான் ஃபிசிக்கல் கோல்டாகவே ஒரு காயினாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம் சார். இந்த பக்கம் நான் கோல்டு வாங்குற மாதிரியே நான் சில்வரும் வந்து வாங்கி வச்சா லைக் க்ரோ ஆகுங்கிற பாசிபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா? என்ன நிலவரம் சார் இப்போ? இல்லை, நிறைய நம்ம கோல்டோ சில்வர் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லையோ இல்லை எந்த ஆங்கிளில் வாங்கினாலும் விற்க மாட்டோம். அதை வந்து கொஞ்சம் கல்யாணத்தப்போ அதை வந்து பொருளாக மாற்றிக்கிறதுக்கு தான் விருப்பப்படும். ஸோ எங்கள் ஃபேமிலியிலே வந்து சில்வர் வாங்கி வச்சுருந்தாங்க. மேரேஜ் அப்போ அதை வந்து பொருளாக மாற்றிக்கிட்டு தட்டாவோ பொருளாகவும் மாற்றிட்டு கல்யாணத்தப்போ யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி சில்வரோட தேவையும் உலக அளவில் மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நான் சொன்ன மாதிரி கோல்டு மட்டும் இல்லை, அசட் கிளாஸில் கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே கமோடிட்டி, ஃபிசிக்கல் அசட்டு தான். ரியல் எஸ்டேட் மாதிரி இதுவும் ஒன்று. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப் டு 15-20% வச்சுக்கோங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குறதா இருந்தால் சில்வர் ETF வாங்கலாம், இன்னும் ப்ரைஸ் கம்மி. கோல்டு பீஸ் வாங்குற ரேட்டு தான் சில்வர் ETF வரப்போகுது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்க போது, அவ்வளோதான். ஸோ அதுவுமே நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். சார், ஏன்னா நான் சில்வர் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன் அப்படிங்கும்போது, கோல்டை விட சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து என்னென்னா ஓகே, அப்போ சில்வருடைய விலை வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அப்போ நான் வந்து இப்போயே என்னோட பர்சனல் யூஸ்க்காக, என் ஃபேமிலியோட பர்சனல் யூஸ்க்காக சில்வர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு இன்னும் விலை இறங்கும் போது அன்னைக்கு வாங்குறதுக்கு நான் இப்போயே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. பட் ஆனால் சொன்ன மாதிரி அது ஏறுமா இறங்குமான்றது யாருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இதோட உங்களோட டேக் என்ன சார்? ஆக்சுவலி சில்வருக்கு அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கா, ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி இருக்காங்க சார்? கோல்டு ஏன் இன்னும் ஏறிட்டே இருக்குன்னா, உலக அளவில் இன்னும் இவ்வளோ தான் மைன் பண்ண முடியும், இவ்வளோ தான் எடுக்க முடியும். புதுசாக ஒரு மைனிங் இடம் வந்திருக்கு, அதில் இவ்வளோ டன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் குறையும். ஸோ சப்ளை வந்து குறைஞ்சிட்டே வருது, பட் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகம். இண்டஸ்ட்ரியல் யூசேஜாக இருக்கட்டும், மற்ற எல்லா யூசேஜாக இருக்கட்டும், அதை தாண்டி கோல்டு வந்து பர்சனல் யூஸ்க்கும் இந்தியாலேயும் சைனாலேயும் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட் இருக்க உங்கள் ப்ரைஸ். இன்னொன்று ரிசர்வ் கரன்சி கோல்டு, பட் சில்வர் வந்து அந்த மாதிரி ரிசர்வ் கரன்சிலாம் கிடையாது. இப்போ யாருமே எந்த நாட்டிலையும் சில்வரை வந்து ஒரு கரன்சியாக எடுத்து வைக்கிறதோ ஒரு பொருளாக பார்க்குறதில்ல. ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கோல்டுக்கு அடுத்து நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம பொருளாக வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதுக்கோ இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். மற்றபடி ETF வாங்குறதோ நல்லது. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1 கிலோ சில்வர்லாம் வாங்குறவங்க இருக்காங்க. உங்களுக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் 1 கிலோ சில்வர் கிட்டத்தட்ட. ஸோ கோல்டு வாங்குறதுக்கு விட இது பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், பணம் செலவாயிடும், பட் இதுனா ஃபிசிக்கலாக வீட்டில் இருக்கும், இல்லை பேங்க் லாக்கரில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் அசட் வேணும்னா வாங்கலாம், பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது தான் சில்வரும் இன்க்ரீஸ் ஆகும். எதுவும் தனித்தனியாக இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் சில்வர் வந்து அந்தளவுக்கு சப்ளை வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு டேட்டா தெரியல. மேபி அந்த சுச்சுவேஷன் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்.
பட் அது வரைக்கும் உங்களுக்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது சில்வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான். ஓகே, ஏன்னா கோல்டு வந்து ஆக்சுவலி கண்ட்ரிஸுமே இப்போ வந்து கோல்டை வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளை பார்க்க முடியும் சார். சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எஸ்ஜிபி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது பொதுவாக எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சார். ஸோ இப்போ வேற எஸ்ஜிபியில் பண்ணணும்னா மைண்ட் செட்டில் இருக்கவங்க வேற என்னங்க சார் போகலாம்? கோல்டு ETF பை பண்ணலாம். எஸ்ஜிபியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் காயினும் 1/2 கிராம் காயின். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி போடலாம். இல்லை கோல்டு ETF, கோல்டு பீஸ் பார்த்தோம், இதெல்லாம் பண்ணலாம். இல்லை டிஜிட்டல் கோல்டாக நான் வாங்கி வைக்கலாம் ஆன்லைனில். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு எது தேவை பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ். ஏன்னா கம்மி காசு, இன்னும் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த செய்கூலி சேதாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அதில் வந்து டிமேட் சார்ஜஸ் மட்டும் வரும் உங்களுக்கு. எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ மந்த்லி அதுக்கான ஒரு டிமேட் சார்ஜஸ் இருக்கும். வாங்கும் போது வைக்கும் போது அந்த எஸ்டிடி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வரும், அதெல்லாம் மினிமலாக இருக்கும். அது 0.001 அந்த மாதிரி அந்த மாதிரி கம்மியாக வரும். ஸோ அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு நகையாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்கூலி சேதாரம் சில இடத்துல வந்து நீங்கள் 10 மாதம் 11 மாதம் கட்டினா 12வது மாதம் காசு திருப்பி சேர்த்து தராங்க. அப்போ வந்து அதில் கம்மி டிரான்சாக்ஷன் சார்ஜ், மேக்கிங் சார்ஜஸில் கூட பண்ணி தராங்க. ஓகே. இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறவங்க மேபி இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வேணா இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம போய்க்கலாம் இல்லையா? எனக்கு இயர்லியோ இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸ் கோல்டு வாங்க போகிறேன்னும் போது இந்த மாதிரி பணத்தை போட்டு நீங்கள் வேணுன்றதை அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ கோல்டு மேலே மக்களுக்கு நான் எமோஷனலாக அட்டாச் ஆகிருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்போது ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ நான் வாங்கிட்டு திடீர்னு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நான் அன்றைக்கி இவ்வளோ 80,000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க மக்கள். இப்போ வந்து டக்குன்னு டவுன் ஆகுதா, சரி ஓகே நான் விலை குறைஞ்ச உடனே நான் வாங்கிக்கலாம்னு வெயிட் பண்ணுற மக்கள் இப்போ 2 கேட்டகரியில் இருப்பாங்க. இப்போ விலை குறையலன்னா ஐயோ பேசாமல் அன்றைக்கே வாங்கியிருந்துடலான்னு ஃபீல் பண்ணுற மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி 2 மைண்ட் செட்டில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியாவில் ஒரு சஜஷன் சொல்லுவீங்கன்னா என்னங்க சார் சொல்லுவீங்க? சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான். இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் வீடு வாங்குறதா இருந்தாலும் வாங்கலான்னு பார்த்துட்டே இருப்போம், கணக்கு தெரிஞ்சு விலை ஏறிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து ஐயோ இது 2000 இருந்துச்சு இப்போ 3000 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் அங்கேருந்து ஏற தான் போகுது. ஓகே, மேபி டெம்பரரியாக ஒரு 6 months குறையும், இல்லைனா ப்ரைஸ் வந்து ஒரு 10-20% கரெக்ஷன் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ என்னதான் இருந்தாலும் நிலம், என்னதான் இருந்தாலும் பொன் அப்படின்னும் போது அதோட மதிப்பு வந்து போகாது. ஸோ அதிகம் கொடுத்து வாங்கிட்டேன், பட் இன்னும் வெயிட் பண்ணால் வாங்குவேன். ஏன்னா நீங்கள் வாங்குறதே வந்து ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக, ஃப்யூச்சர் சேஃப்டிக்காக தான் கோல்டு போகிறோம், நிலம் வாங்குகிறோம், ஃப்ளாட்டோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம். அப்படின்னும் போது ஃப்யூச்சருக்காகன்னு வாங்கும் போது நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பார்க்காம 5-10 இயர்ஸ்னு பார்த்து தான் வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். கோல்டை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 80,000 கொடுத்து வாங்கினாலும் என்ன, குறைஞ்சி வாங்கினாலும் ஒன்றும் இல்லை. அது ஆபரணமாக போட்ட பிறகு உங்களுக்கு அதுக்கான மகிழ்ச்சி இருக்க போது. ஸோ ரொம்ப யோசிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இந்த கோல்டுங்கிறது வந்து அதுவும் இப்போது ரீசன்ட் சினாரியோஸில் இவ்வளோ தூரம் விலை ஏறி இருக்கிறது, மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது, நம்மளுடைய இந்திய டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்போட சரிவு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து மக்களுக்கு இருக்குது. ஆசைப்படுற மக்களுக்கும் வந்து முக்கியமாக என்ன சொல்லணும்னா, வாங்கி வச்சவங்களுக்கு இப்போ பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ எவ்வளோ க்ரோத் பற்றியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல வேலை அன்றைக்கே வாங்கிட்டேன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஆக்சுவலி மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கூட கொடுக்காத அளவுக்கு இது கொடுத்துருக்கு அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 தரப்புலையும் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஹாப்பி, முன்னாடி காயினாக வாங்கி வச்சவங்க இல்லை நகையாக வாங்கினவங்களுக்கு ஹாப்பி. இந்த பக்கம் இருந்த கொஷின்ஸ் தான் வந்து உங்கள்கிட்ட டவுட்ஸாக இன்னைக்கு கேட்டேன். வியூவர்ஸ்க்கும் வந்து சில டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து கணேஷ் சார்ட்ட நம்ம இந்த கேள்வி கேட்டுக்கலாம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.